நான் உயிரோடு இருக்கேன், தோ இறந்துட்டேன்னு சொல்லி டிலீட் பண்ணியிருக்காங்க. இறந்து போன 5 ஆண்டுகளான என்னுடைய சகோதரர் பெயர் நீக்கப்படவில்லை, அவர் இருக்கார். ஆனா என்ன நீக்கிட்டாங்க. முன்னாடி மாதிரிலாம் இல்லை சார், சீல் அடிச்சு கையெழுத்து போடுறலாம், அது வந்து நெட்லேயே இதுலேயே இருக்கும். நாங்கள் பட்டன் தட்டணும், அது வேகமாக பட்டன் தட்டிட்டு இருக்கும்போது டிலீட் பட்டன் தட்டி இருப்போம், போயிருப்போம். இது என்ன பதில் இது? அடுத்த ஒரு பீகாராகவோ உத்தரப்பிரதேசமாகவோ குஜராத்தாகவோ கர்நாடகம் மாதிரி இந்த செயல்பாடுகள் தமிழகத்தில் அனுமதிக்க முடியாது. என் பேர் ஹுசேன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர். நான் வந்து 42 வருஷமா அரசியலில் இருக்கேன், கம்யூனிஸ்ட் கட்சியில் தான் இருக்கேன், சிபிஐயில் தான் இருக்கேன். எங்கள் பகுதியில் 119வது வட்டம் சேப்பாக்கம் திருவிழுக்கணி தொகுதி, துணை முதலமைச்சருடைய தொகுதி. ஆனால் இதில் நான் உயிரோடு இருக்கேன், தோ இறந்துட்டேன்னு சொல்லி டிலீட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் உயிரோடு இருக்கும்போது நான் இறந்து விட்டதாக என் பெயரை டிலீட் பண்ணியிருக்காங்க. சரி, என்னுடைய உடன் பிறந்த சகோதரர் அவர் இறந்து 5 ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஆனால் 2 முறை நான் அவர் இறந்து விட்டார் என்று சிலிப் எழுதி கொடுத்துருக்கேன். அவரை பெயர் நீக்கம் செய்யுங்கன்ட்டு பொறுப்பாக நான் வந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலையும் அவர் பேர் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் எழுதியும் கொடுத்தேன். ஆனால் இந்த முறையும் இறந்து போன 5 ஆண்டுகளான என்னுடைய சகோதரர் பெயர் நீக்கப்படவில்லை, அவர் இருக்கார். ஆனால் என்ன நீக்கிட்டாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி என்னுடைய தாயாருடைய பெயரை நீக்கினாங்க. இதே மாநகராட்சியில் நாடாளுமன்ற தேர்தலின் போது நான் குற்றச்சாட்டை ஆதாரத்தோடு, அவங்க உயிரோடு இருக்காங்க, எப்படியா என்னுடைய தாயாரை வந்து நீக்கிறீங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் அதுக்கப்புறம் மீண்டும் எழுதி கொடுத்தேன், புதுசாக வந்து கார்டு வந்துருச்சு, அவங்களுக்கு இருக்கு. ஆனால் இந்த முறை தான் அவங்க தேர்தலில் வாக்களிச்சோம். அப்போ இது ஏதோ எதர்ச்சியாக நடந்தது மாதிரி எனக்கு தெரியல. நான் அந்த மாநகராட்சி அதிகாரியை ஜோன் 9ல் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை நேராக சந்தித்தேன். இது இஷ்யூ ஆக்கக்கூடாது, ஏதோ தவறு மனிதர்களால் நடக்கக்கூடிய தவறுகள் தானே அப்படின்னு நினைச்சு போய் அங்கே போய் நேரடியாக புகார் அளித்தேன். என்ன சார் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. அவர் கொடுத்த பதில் ஆச்சரியமானது. முன்னாடி மாதிரிலாம் இல்லை சார், சீல் அடித்து கையெழுத்து போடுறலாம், அது வந்து நெட்லேயே இதுலேயே இருக்கும். நாங்கள் பட்டன் தட்டணும், அது வேகமாக பட்டன் தட்டிட்டு இருக்கும்போது டிலீட் பட்டன் தட்டி இருப்போம், போயிருக்கோம். இது என்ன பதில் இது? அப்போ டிலீட் தானா பட்டன் தட்டிக்கிட்டே இருந்தால் எல்லாரும் நீக்கிடுவீங்களா?